அதாவது தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற ஒரு தனிமை உண்டு. இந்த தனிமை தண்டனை அல்ல, உன்னுடைய தனித்துவத்திற்கான அடையாளம் இது. ஹல்லேலூயா. வேதத்துல நீங்க யோசேப்பை பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள் உண்டு? யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள் உண்டு? 11. அதுல சின்ன ஒரு பையன் உண்டு. யாரு? பென்யமீன். சின்ன பையன் இப்பதான் பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறான். அவனை விட்டுருவோம். மீதி எத்தனை பேர்? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10 பேரும் யாரை சேர்க்க மாட்டாங்க தெரியுமா? யோசேப்பை சேர்க்க மாட்டாங்க. 10 பேரும் யோசேப்பை சேர்க்க மாட்டாங்க. ஆண்டவர் இப்படி ஒரு சிச்சுவேஷன் அந்த வீட்டில் அலோவ் பண்றதுனுடைய ரிசல்ட்டை பார்க்கணும். நீங்க நெகட்டிவ் சைடு பார்க்க கூடாது. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில அதனுடைய பாசிட்டிவ் சைடை பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க வாயில ஸ்தோத்திரம் வரும். என்ன பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் யார ரொம்ப நேசிக்கிறவனா மாறிட்டான் தெரியுமா? அவங்க அப்பாவை. ஹல்லேலூயா. யார் அதிகம் நேசிக்கிறவனா மாறிட்டான்னா அவங்க அப்பாவை. அது மட்டும் இல்ல, இப்படி அவனை ஒதுக்குனதுனால அவனுக்கு என்ன பிளஸ் அப்படின்னா, இந்த சகோதரர்கள் செய்யக்கூடிய தீமையான காரியம் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல தெரியுமா? யோசேப்பை பாதிக்கல. ஆமே. நீங்க நல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும், ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லயும் சரி, ஆபீஸ்லயும் சரி, ஒதுக்கப்படுறவங்க நிறைய பாதிப்புல இருந்து காப்பாற்றப்படுவாங்க. அவங்க எதுலதான் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? என்ன பண்ணிட்டாங்க? ஒதுக்கிட்டாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை வெளிச்சமுள்ள தேவ பிள்ளையா இருக்கணும். உம்முடைய வெளிச்சத்துல நாங்கள் எதை காண்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம். இன்னைக்கு இவன் அதிக டைம் யாரோட ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா யாக்கோபோடு ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதிக டைம் யாரோடு பழக முடிகிறது என்றால் யாக்கோபோடு பழக முடிகிறது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மற்ற 10 பேரும் தங்கள் கூட்டத்தில் இவனை சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த தனிமையை தேவன் அனுமதித்ததுனாலதான் யோசேப்பால தரிசனத்தை நோக்கி பயணிக்க முடிந்தது. கூட்டத்தில் சேர்த்துக்கணும்னு சொல்லி யோசேப்பு தன்னை மாற்றிக்கவில்லை, தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. அண்ணே நீங்க பண்றதை நானும் பண்றேன். இன்னைக்கு அநேகர் நண்பர்களோடு சேரும்படியாக அநேகர் இந்த மாதிரி செய்கிறதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு தனித்துவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையில ஒரு தனிமையின் அனுபவத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் யாராக மாறுகிறான் என்றால் தரிசனத்தை நோக்கி பயணிக்கிறவனாக மாறுகிறான். அவன் வாயை திறந்து பேசினா தரிசனம் தான் பேசிட்டு இருக்கிறான். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவன் வீட்டில் அவன் ஒதுக்கப்படுகிற ஒரு நிலை. இது அவங்க ஒதுக்குனாங்கன்னு சொல்றதை விட கர்த்தர் இதை அனுமதித்தான்.